ஒரு சிச்சுவேஷன், உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் ரொம்ப வரிடாக இருக்கீங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை அபேண்டன் ஆர் கோஸ்டிங்லாம் பண்ணாமல் உங்ககிட்ட வந்து, நமக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆர் ஏதோ ஒர்க் பிஸினால் உங்கள் பார்ட்னரால் உங்களோட ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து, சாரிடா, ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் இஷ்யூஸ், அதனால தான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் சைலண்ட்டாக இருக்கேன்னு நினச்சி நீ எதுவும் தப்பாக நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் இங்கே தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ரீஅஷூரன்ஸ். கிரிட்டிக்கல் ஒரு டெலிகேட் சுச்சுவேஷன்ஸில் அந்த ரிலேஷன்ஷிப்பை இதை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓவர் திங்கிங், அன்சர்டென்ட்டிலாம் எலிமினேட் பண்ணும், காமன் பீஸை ப்ரொமோட் பண்ணும். ஆனால் அதுக்காக சும்மா தேவையே இல்லாமல் நம்ம மனசில் இருக்க பயத்தை நம்ம பார்ட்னர் மேலே திணிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு ரீசனோ சுச்சுவேஷனோ இல்லாமல், நீ என்ன நிஜமாவே லவ் பண்ணுறியா, நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்லன்னு டெய்லி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆர் நம்ம டல்லாக இருக்கிறப்ப அதை அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் அவங்களாவே நம்ம மைண்டை ரீட் பண்ணி ரீஅஷூர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இது அவங்கள ட்ரெயின் தான் பண்ணும், அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். ஸோ ரீஅஷூரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீடி இல்லை, ஹெல்தி தான். பட் டியூரிங் சிச்சுவேஷன்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் ஆர் கான்ஃப்ளிக்ட்ஸ், அதுவே அவங்க சொல்கிறது தான் உங்களோட செல்ஃப் அதை டிட்டர்மைன் பண்ணணுன்னு அவங்க மேலே டோட்டலி டிபெண்ட் ஆகாமல் அந்த எக்ஸ்பெக்டேஷனே ஒரு வீக்னஸாக மாறாமல் பார்த்துக்கோங்க.